கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை அந்த பாதைக்குள் அமைக்கப்பட்டிருக்கிறதா? நான் என்னுடைய தாய் வயோதிபம் அடைந்திருக்கிறாள், என்னுடைய தந்தை வயதாகி இருக்கிறார், நான் அவரை கொண்டு சுவர்க்கத்தை அடைந்திருக்கிறேனா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரகிப அன்ஃபுஹ், நாசமாகட்டும் நாசமாகட்டும் என்று 3 விடுத்தம் கூறிவிட்டு அங்கிருந்தவர்கள் கேட்டார்கள், கீல யா ரசூலல்லாஹ், யார் யா ரசூலல்லாஹ் நாசமாகட்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக கேட்க சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் அத்ரக வாலிதை, யார் தன்னுடைய பெற்றோர்களை அவர்கள் வயோதிபத்திலே இருக்கும் பொழுது அடைந்து கொண்டிருக்கிறார்கள், தான் வயது வந்ததன் பின்னால் தன்னுடைய தாயும் தந்தையும் வயோதிபர்களாக இருக்கிறார்கள், அல்லது தாயோ அல்லது தந்தையோ யாரோ ஒருவர் வயோதிபத்திலே இருந்து கொண்டிருக்கிறார், இந்த கட்டத்தில் அவர்களை வைத்து அவர்களுடைய பொருத்தத்தை அடையாமல், அவர்களுக்கு பொருத்தத்தின் பால் வாழாமல் யார் அவர்களை கொண்டு நரகத்தை அடைந்து விட்டானோ, சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டானோ, அவன் நாசமடையட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியில் வைத்து சொல்லி காட்டினார்கள். அப்ப கண்ணியமானவர்களே, ஒரு தாயும் தந்தையும் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். நாங்கள் இன்று வயோதிபத்தை அடைந்து விட்டால் அவர்களுடைய செயற்பாடுகளை வெறுக்க ஆரம்பித்து விடுகிறோம். ஒரு தாயோ தந்தையோ தள்ளாடும் வயதில் அவர்களுக்கு அவர்களுடைய புத்தியில் படுவதையெல்லாம் சொல்லுவார்கள், அவர்கள் விரும்பியதெல்லாம் செய்ய பார்ப்பார்கள். அவைகளையெல்லாம் பார்த்து கொண்டு நாங்கள் அருவருப்பாக அவர்களை மதிக்காமல் நாங்கள் தூரமாகி நடக்கி கொண்டிருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, எங்களை விட நன்றி கெட்டவர்கள் யாருமே கிடையாது. நாங்கள் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுது எங்களுடைய செயற்பாடுகள் எப்படி அமைந்தது? நான் விரும்பியதை செய்தேன். நான் என்னுடைய ஆடையோடு சிறுநீர் கழித்தேன், நான் என்னுடைய ஆடையோடு மலம் கழித்தேன், அப்படியே படுக்க வைத்திருந்த படுக்கையில் நான் சிறுநீர் கழித்தேன். அவைகளை அந்த தாய் பொருட்படுத்தியதே கிடையாது. அந்த தாயினுடைய வயிற்றில் அவளுக்கு எவ்வளவு வேதனைகளை கொடுத்தேன். கண்ணியமானவர்களே, இவைகளை எல்லாம் மறந்து விடுகிறோம். அப்படி மறந்து அதற்கு நன்றி கட்ட விதத்தில் எங்களுடைய வாழ்க்கை அமையும் என்றிருந்தால் எங்களை விட நஷ்டவாளிகள், எங்களை விட கேவலமானவர்கள் யார் இருக்கிறார்கள்? கண்ணியமானவர்களே, ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாயும் தந்தையினுடைய அந்தஸ்து எவ்வளவு முக்கியமானது, ஒரு தாய் தந்தை ஒருவனுடைய சுவர்க்கத்தையே அடையாளப்படுத்தி கொடுக்கும் அளவு, ஒருவன் சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கான ஒரு சாதகமாக இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்தி விட்டு சென்றார்கள். நாங்கள் மதித்து இருக்கிறோமா? அவர்களுக்குரிய அந்த கௌரவத்தை, அவர்களுடைய அந்தஸ்தை வழங்கி இருக்கிறோமா? கண்ணியமானவர்களே,